Hello friends, வணக்கம் and welcome back to my channel Dara's Cooking Demo. Channel first time பார்க்குறேன் channel subscribe பண்ணாமல் இருக்கவங்க ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் டச் பண்ணி subscribe பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ளார போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சம்மர் ரெசிபி. சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சூப்பரான வெண்ணிலா குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே ரொம்ப ஈஸியாக சூப்பர் டேஸ்ட்டில் சூப்பராக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளார போயிடலாம். ரெசிபிக்குள்ளார போயிடலாம். ஒரு சாஸ்பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். பால் இப்போது கொதிக்குது. அதில் நான் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துட்றேன். இனிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்டுட்டு அதுலேயே 1/2 கப்பு பால் பவுட்ரு சேர்த்துட்றேன். என்ன பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பால் நல்லா கொதிக்கணும். அந்த சர்க்கரை இந்த பால் பவுடரெல்லாம் அந்த பாலில் கரைஞ்சி நல்லா பால் கொதிக்கணும். பால் கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். அதில் 1/4 கப் பால் ஊற்றி நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இந்த 1/4 கப் பால் எல்லாமே அதில் நான் சேர்த்துட்றேன். பால் இப்போ நல்லா கொதிக்குது. அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் நம்ம அதில் சேர்த்துட்டு அப்படியே கரைச்சிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தனோன்னா பால் கெட்டியாகும். அதனால் கொஞ்சம் கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கலாம். இப்போ பால் நல்லா திக்காகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகணுங்கிறது இல்லை. ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ஓகேவாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்றேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் ஆகணும். இப்போது கம்ப்ளீட்டாக கூல் ஆகிருச்சு. ஒரு சின்ன டிப்பு, நம்ம கூல் பண்ணுறக்கு ஃபேனுக்கு கீழே வைக்கும்போது இந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தான ஒரு மிக்ஸ் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குல்ஃபி மோல்டில் ஃபில் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட நார்மல் டம்ளர் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டிக் வச்சு நான் மூடிடுறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டம்ளர் இருக்கு இல்லையா, அதில் ஊற்றிட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் கவர் பண்ணி அதில் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அது நீங்கள் வச்சிடலாம். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இது ஃப்ரீசரில் வச்சு 6 to 8 hours உள்ளே இருக்கணும். இல்லைனா ஓவர் நைட் இருக்கணும். நான் இப்போ ஓவர் நைட் வைக்க போகிறேன். இல்லைனா இந்த மாதிரி நார்மல் டம்ளரில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிடலாம். என்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லை, அதனால் நான் இந்த ஸ்பூன் வைக்கிறேன். இந்த ஸ்பூன் கூட வைக்கலாம், பிளாஸ்டிக் ஸ்பூன் கூட வைக்கலாம். உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்தால் நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுக்கோங்க. இதுவுமே ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 6 to 8 hours இல்லைனா ஓவர் நைட் வச்சிடலாம். இப்போ அடுத்த நாள் ஒரு பவுலில் சும்மா நார்மல் ப்ளெயின் வாட்டர் வச்சுட்டு அதில் இது கொஞ்சம் முங்குற அளவுக்கு இந்த மோல்டு எடுத்து அப்படியே வச்சிடலாம். இப்போது ஒரு 40 to 45 seconds வச்சாச்சு. எடுத்தோம்னா அழகாக இப்படி வந்துடும். அடுத்தது
சூப்பரான குல்ஃபி, வெனிலா குல்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிடுங்க. எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எல்லா புது வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். Until then, stay blessed and be happy always. Thank you.